தளதளன்னு தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 6-7 தக்காளி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 வத்தல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மல்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி வச்சுருங்க. ஒரு 10 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடும் சேர்த்து அதையும் நுணுக்கி எடுத்து வச்சுருங்க. தக்காளியும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தல் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு வதக்குங்க. நல்லா கொதி வர அளவுக்கு வதக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இறக்குனீங்கன்னா தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.